ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய நல்ல மொபைல்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. ஒரு காலத்துல 10,000 ரூபாய்க்குள்ள நல்ல மொபைலே இல்லை அப்படின்ற காலம் போய் இப்போ 10,000 ரூபாய்க்குள்ள தான் எக்கச்சக்க மொபைல்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதனால 10,000 ரூபாய்க்குள்ள மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மொபைலா இப்போ மார்க்கெட்ல இருக்கிற ஒரு சில மொபைல்ஸான ரெட்மியோட ரெட்மி நோட் 7, ரியல்மியோட ரியல்மி 3, சாம்சங்கோட சாம்சங் M20 இருக்கிற 3 மொபைலையும் கம்பேர் பண்ணி ஸ்பெசிபிகேஷன் வைஸ் எது பெட்டரா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்பெசிபிகேஷன் கம்பேரிசனா மட்டும்தான் இருக்க போகுது. அதனால மொபைலோட எல்லா ஸ்பெசிபிகேஷனையும் கம்பேர் பண்ணி ஸ்பெசிபிகேஷன் வைஸ் ஆன் பேப்பர்ல மொபைல் எந்த மொபைல் பெட்டரா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பெசிபிகேஷன் வேண்டாம், மொபைல் பத்தி தெரிஞ்சுக்கணும், மொபைல தான் பார்த்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம கம்பேர் பண்ண போற மொபைல்ஸ் ரெட்மி நோட் 7, சாம்சங் M20, ரியல்மி 3. 3 மொபைலுமே பிரைஸ் வைஸ் கொஞ்சம் வித்தியாசத்துல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன்ல பார்த்தோன்னே சொல்லிட முடியும், இருக்கிறதுலே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கிறது ரெட்மி நோட் 7 தான். ஏன் இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. சாம்சங் அப்புறம் ரியல்மில உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரெட்மி நோட் 7 தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அதுல கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால. கிளாஸ் பேக் மட்டும் இல்லாம உங்களுக்கு வெறும் கிளாஸ் பேக் இல்லாம இதுல உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெட்மி நோட் 7க்கு ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் அந்த பிரைஸ் ரேஞ்சில் யாருமே கொடுக்கல ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன். அப்படி பார்க்கும்போது கிளாஸோட பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கிற ரெட்மி நோட் 7 தான் உங்களுக்கு டிசைன் அப்படின்றதெல்லாம் நான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே, ஆனா வளைச்சா உடனே உடஞ்சிருதே, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா நம்ம அதை பத்தி லாஸ்ட் பேசலாம். இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்மி நோட் 7ல 6.3 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதுல ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. சாம்சங் M20 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6.22 இன்ச்சஸ் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரியல்மி 3ல உங்களுக்கு 6.3 இன்ச் வெறும் HD பிளஸ் தான் கொடுக்குறாங்க. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுக்கல, HD பிளஸ் ரெசல்யூஷனோட தான் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. சாம்சங் அப்புறம் ரியல்மி ரெண்டுக்குமே கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போதும் நமக்கு டிஸ்பிளே வைஸ் பார்த்தா நமக்கு ரெட்மி நோட் 7 தான் டாப்பா இருக்கு. அதுக்கு அடுத்த டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாச். எல்லாத்துலயுமே நமக்கு வாட்டர் டிராப் நாச் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒவ்வொரு பேர்ல கொடுக்குறாங்க. பார்க்கும்போது எனக்கு ரெட்மி நாச்சை விட ரெட்மியோட சைட் பெசல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ரியல்மி சாம்சங் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பாக்குறதுக்கு லுக் வைஸ் ஃப்ரண்ட்ல அது ரெண்டும் கொஞ்சம் பெட்டரா தெரியுது. அந்த நாச்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமராஸ், ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 7ல நமக்கு 13 MB f2.0 அபேச்சர் சைஸ்ல கேமரா கொடுக்குறாங்க. சாம்சங்ல இன்னமும் கம்மி பண்ணி 8 MB f2.0 அபேச்சர்லயும், ரியல்மில 13 MB f2.0 அபேச்சர்ல கேமராவும் கொடுக்குறாங்க. பேக் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரெட்மில 12+2 MB கேமரா கொடுக்குறாங்க f2.2 அப்படின்ற அபேச்சர் சைஸ்ல. சாம்சங்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 13+5 MB கேமரா கொடுக்குறாங்க. இந்த 5 MB கேமரா எல்லா மொபைல்லையும் இருக்கிற மாதிரி டெப்த் சென்சிங்காக மட்டும் இல்லாம இதை அவங்க வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த பட்ஜெட்ல யாருமே கொடுக்கல. செகண்ட் கேமரா ஒரு யூஸ்ஃபுல்லான கேமராவா சாம்சங்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். வைட் ஆங்கிள் கேமரா வேணும் இந்த பட்ஜெட்ல அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாம்சங் தான் செலக்ட் பண்ணி ஆகணும். 5 MB பெரிய அளவுக்கு குவாலிட்டியா இல்லாட்டியும் வைட் ஆங்கிள் கேமரா ஒன்று அதுல கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியல்மி 3 அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 13+2 MB கேமரா கொடுத்துருக்காங்க f1.8 அப்படின்ற அபேச்சர் சைஸ்ல. ஆனா கேமரால எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல்மி 3 தான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ரியல்மி 3 தரப்புல இருந்து சொல்றாங்க. அதுவும் ரெட்மியோட சைனால லான்ச் ஆன 48 MB ரெட்மி நோட் 7 விட இது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க லான்ச் ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம வாங்கி கம்பேர் பண்ணி பார்க்காம முடிவு பண்ண முடியாது. பேட்டரி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தோன்னே தெரியுது ரெட்மி நோட் 7ல உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாம்சங்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரியல்மில அப்படின்னு பார்க்கும்போது 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயுமே ஒரு பேட்டரி கொடுத்தாலும் பிளஸ் அப்படின்றது ரெட்மி நோட் 7க்கு இருக்கு. இதுல குவால்காம்
குயிக் சார்ஜிங் 4 சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனா பாக்ஸ்ல அவங்க சார்ஜரை ப்ரொவைட் பண்றது இல்ல. இந்த விஷயத்துல சாம்சங் 18 வாட் சார்ஜரை பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்றாங்க. அது சாம்சங்க்கு ஒரு பிளஸ் தான் அமையுது. ரியல்மி 3 அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் பத்தி எதுவுமே சொன்ன மாதிரி தெரியல. அதனால ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். கடைசியா ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது ரெட்மி நோட் 7ல உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 660 2.2 GHz கிளாக்கான ப்ராசஸர் கொடுக்குறாங்க. சாம்சங்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸினோஸ் 7904 அப்படின்ற ப்ராசஸர் கொடுக்குறாங்க. 1.8 GHz கிளாக்கான ப்ராசஸர். ரியல்மி 3 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஹீலியோ P70 ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.1 GHz கிளாக் ஆயிருக்கு. இந்த கிளாக் ஸ்பீடை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளாக் ஸ்பீடை வச்சு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ப்ராசஸர் தான். கொஞ்சம் வேரியேஷன் இருந்தாலும் நம்ம கிளாக் ஸ்பீடை வச்சு இருக்கிறதுல எது பெஸ்ட் அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ப்ராசஸர்ல இறங்கி பார்த்தோம் அப்படின்னா கிளாக் ஸ்பீடை வச்சு மட்டுமே கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் நான் இதுல கிளாக் ஸ்பீடை சொல்லியிருக்கேன். ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது ரெட்மி நோட் 7ஓட ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசஸர் தான் இருக்கிறதுலே பெட்டரான ப்ராசஸரா இருக்கும். நீங்க எதை கம்பேர் பண்ணாலும் ரேம் இன்டர்னல் மெமரி வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல தான் சின்ன வேரியேஷன் நமக்கு வருது. ரெட்மி நோட் 7ல 3GB 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் 9999 ரூபாய்க்கும் 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் 11999 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. சாம்சங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3GB 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் 11000 ரூபாய்க்கும் 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் 13000 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. ரியல்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3GB 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் 9000 ரூபாய்க்கும் 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் 11000 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது பெஸ்ட் அப்படின்ற முடிவுக்கே வர முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றிலையும் பிரைஸ் வித்தியாசம் அதிகமா இருக்கு. அதனால நம்ம இருக்கிறதுல எதுல அதிக ப்ரோஸ் இருக்கு எதுல அதிக ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெட்மி நோட் 7 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ப்ரோஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா அதுல டிசைன் சூப்பரா இருக்கு. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4000 mAh பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுவரைக்கும் பட்ஜெட்ல யாருமே பார்க்காத அளவுக்கு ஸ்னாப்டிராகன் 660 வெறும் 10,000 ரூபாய்க்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்திருக்காங்க. ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல போனா ரெட்மில இருக்கிற ஒரே ப்ராப்ளம் வளைச்சா உடஞ்சிருது அப்படின்றதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வளைச்சா உடையாத மொபைல் எந்த மொபைலுமே இல்ல. பிளாஸ்டிக்கை விட கிளாஸ் ரொம்பவே ஈஸியா உடையும். பார்டர் ஃபுல்லாமே அவங்க மெட்டல் இல்லாம இந்த டைம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. பிரைஸை கம்மி பண்ணும் அப்படின்றதுக்காக. எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே மொபைல் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட அவங்க போர்டு அப்புறம் பேட்டரி அதெல்லாம் வைக்கிறது கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சைட உங்களுக்கு டிஸ்பிளே வைக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பிளாஸ்டிக் சீட் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சில சமயம் அதிக சமயங்கள்ல அது பிளாஸ்டிக்கா தான் இருக்கும். மெட்டலா இருந்தாலும் கிளாஸா இருந்தாலுமே உள்ள வச்சிருக்கிற அந்த சீட் உங்களுக்கு பிளாஸ்டிக்கா மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஒரு மொபைலை என்ன பொறுத்தவரை ரெண்டுக்கும் இடையில இருந்து அந்த ஃப்ரேமுக்கும் அந்த மொபைலுக்கும் இடையில ஒரு மொபைல் வளையாம உடையாம இருக்கிறத தாண்டி பாத்துக்கிற விஷயமா இருக்கு. ஏன்னா என்ன டிஸ்பிளேயா இருந்தாலும் ஈஸியா உடஞ்சிரும். அப்படி பார்க்கும்போது கிளாஸ் பேக்கை யூஸ் பண்ண அவங்க உள்ள இருக்கிற பிளாஸ்டிக்கை இன்னமும் குவாலிட்டியா கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணம். அவங்க என்னமோ ரேட்டை கம்மி பண்றதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வரது உண்மையா ரொம்ப பெரிய விஷயம். நாம இதுவரைக்கும் 10,000 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு மொபைல் வரும் அப்படின்னு நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு மொபைலை கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒரு சில இடங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா தான் அவங்களால ஒரு நல்ல மொபைலை கொண்டு வர முடியும். அப்படி இருக்கிறதுனால அவங்க அந்த இடத்துல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க அதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில கேள்விகளுக்கு ஆளாக வேண்டி இருக்காம இருந்திருக்கும். ஏன்னா என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இது உடையறதான் தாண்டி இது ஒரு நல்ல மொபைல் தைரியமா எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ரெட்மி நோட் 7 சைனா வேரியன்ட் தான் ஈஸியா உடஞ்சது. இந்தியா வேரியன்ட் நிறைய மாத்திருக்காங்க. கண்டிப்பா இதுலயும் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம். அதனால நம்பி வாங்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணம். அப்புறம் சாம்சங் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறது எல்லாமே ப்ராப்ளம் தான் எனக்கு தோணுது. ரெட்மி நோட் 7 கம்பேர் பண்ணும்போது சாம்சங் அப்படின்ற பிராண்ட் நேம் மட்டும்தான் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல 5000 mAh பேட்டரி பிளஸ் பாக்ஸ்லேயே ஒரு சார்ஜர் அப்புறம் 5 MB வைட் ஆங்கிள் கேமரா இந்த 3 தான் பெஸ்டா இருக்கு. மற்றபடி பிரைஸ்ல இருந்து எல்லாமே அதிகமாக தான் இருக்கு. சாம்சங் பிராண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யோசிக்காம சாம்சங் எடுக்கலாம். சாம்சங்ல இந்த அளவுக்கு நல்ல மொபைல் அவங்க கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். அதனால அதை பத்தி எந்த குறையும் நம்ம சொல்ல தேவையில்லை. ரியல்மி பிரைஸை இன்னமும் கம்மி பண்ணியிருக்காங்க. 9,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப 9,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிக்கவே முடியாது. ரியல்மி தான் சொல்லி ஆகணும். மற்றபடி ரெட்மி நோட் 7 கம்பேர் பண்ணும்போது ரியல்மில ஒரு சில குறைகள் இருக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்குறாங்க. மற்றபடி
எனக்கு என்ன பொறுத்தவரை ரெட்மி நோட் 7ஓட ஒரு நல்ல கேமரா இருக்கு, செக் பண்ணி பார்க்காம சொல்ல முடியாது. பேட்டரியுமே உங்களுக்கு நல்ல பேட்டரி கொடுத்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கல. ப்ராசஸர், இந்த இடத்துல ப்ராசஸர் உங்களுக்கு ரெட்மி நோட் 7ல இருக்கிற ப்ராசஸர் அளவுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா காம்படிட் பண்ற மாதிரி ஒரு ப்ராசஸரை இன்னும் 1000 ரூபாய் பிரைஸ் கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ரியல்மி 3 ஒரு பக்காவான மொபைல். அந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, ரெட்மி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சாம்சங் அல்லது ரியல்மி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்தவரை நீங்க என்ன மொபைலா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொடுப்பீங்க அப்படின்னா நீங்களே முடிவு பண்ணிருப்பீங்க. இந்த நேரத்துக்குள்ள ரெட்மி நோட் 7க்கு ஃபர்ஸ்டும், ரியல்மி 3க்கு செகண்டும், சாம்சங் M20க்கு நான் தேர்டும் கொடுப்பேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸ்பெசிபிகேஷனை மட்டும் கம்பேர் பண்ணி இருக்கிறதுல எது பெஸ்ட் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. நீங்களும் ஸ்பெசிபிகேஷன் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா நானும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் திருத்திக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்க ரொம்பவே வசதியா இருக்கும். சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.